पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹா. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய வாழ்த்துக்கள். திருமணங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இடங்களிலே வாழை மரம் கட்டுவது என்று ஒரு பழக்கம் இருந்து வருகிறது. இதற்கு பின்னணி என்ன என்று நண்பர் ஒருவர் கேட்டார். வாழை மரம் ஏன் கட்டுகிறார்கள் மற்ற மரத்தை விட்டுட்டு அப்படின்னு அவருடைய கேள்வி. இதை பற்றி ரொம்ப நேரம் சிந்தித்து பார்த்தேன். அப்போது கதலிவனம் என்பதாக ஒரு திவ்ய தேசம், திவ்ய க்ஷேத்திரம், மதுரை என்று நாம் சொல்லக்கூடிய மாநகரத்துக்கு நடுவில் கூடலழகர் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பழைய கால பெயர் கதலிவனம். கதலின்னா வாழை, வாழைத்தோப்பு, வாழை கொல்லை, வாழை வனம். அந்த இடத்துல பகவான் கூடலழகர் கோயில் கொண்டிருக்கார். அந்த வாழை தோப்பிலே இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சிலர் சொல்கிறாங்க, வாழை மரங்கள் தவம் செய்தனவாம். யாரை குறித்து? லக்ஷ்மி தேவியை குறித்து. லக்ஷ்மி தேவி, நீ எப்படி சுபங்களுக்கெல்லாம் இருப்பிடமோ அப்படி எங்களுக்கும் சுபத்துக்கும் எப்பொழுதும் தொடர்பு இருக்கணும்னு. அதற்காக லக்ஷ்மி தேவி வாழை மரங்களுக்கு தனி அருள் செய்தாளாம். அதன் பயனாகத்தான் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது வாழை மரம் கட்டுவது என்ற பழக்கம் வந்தது என்று அதன் பிறகு புலப்பட்டது. வாழை மரங்கள் தவம் செய்த பொழுது பிராட்டியை குறித்து தவம் செஞ்சதுனால தங்களுக்கு என்றும் முடிவில்லாத பிராட்டியை போன்ற பெருமை வர வேண்டும் என்று அவைகள் கேட்டுக்கொண்டன. அதை பிராட்டி மதுரவல்லி தாயார் கூடலழகர் கோயிலில் இருக்கக்கூடிய அன்னை அருளினாளாம். ஆகையினால்தான் வாழைகளுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்க. ஒரு வாழை மரம் வச்சா நாம் யாரும் பாடுபட்டு அதற்கு இன்னொரு கன்று அடுத்தபடி வைக்கணும்னு முயற்சி செய்ய வேண்டாம். அந்த வாழை மரத்திலிருந்தே தானே அடுத்த வாழை தோன்றி கொண்டிருக்கும். இப்படி வாழையடி வாழையாக வாழையின் வம்சாவளி வந்து கொண்டே இருக்கும். நம்ம கூட வாழ்த்துறாங்க, வாழையடி வாழையாக குலம் வளரணும் அப்படின்னு. அதனால தான் பாருங்கள், திருமணங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். அதான் எல்லாரும் ஆசைப்படுறோம். வீட்டிலே எப்பொழுதும் நல்ல நிகழ்ச்சிகள் தொடர் கதையாக வர வேண்டும், வாழையடி வாழையாக வர வேண்டும். ஆகையினால்தான் வாழைக்கு முடிவில்லை என்று ஒரு கருத்து வருகிறது. அது மட்டுமல்ல, வாழைக்கு இன்னொரு பெரிய பண்பு, வாழையின் சம்பந்தப்பட்ட பொருள்களை எல்லாமே மக்களுக்கு பயன்படும்படியாக அமைந்திருக்கிறது. வாழைத்தண்டு கறி செய்கிறார்கள், காய்கறி, வாழை இலையில் சாப்பிட்றாங்க, அதே மாதிரி வாழைக்காய் சாப்பிட்றாங்க, வாழைக்கறி சாப்பிடுகிறார்கள். அது மட்டும் இல்லை, வாழைப்பூவை கூட சாப்பிட்றாங்க. மல்லிகைப்பூ வாழைப்பூவை பார்த்து பரிகாசம் பண்ணி தான், ஏன்னா பூ உனக்கும் பேரு பூ, எனக்கும் பேரு பூ, ஆனால் உனக்கு மனமே கிடையாது, வாசம் இல்லாத மலர், இது என்ன பெருமை இருக்குது, எல்லாம் கறியாக்கி சாப்பிட்றாங்க, அதான் உனக்கு ஏற்றம் அப்படின்னு வாழை பூவை பார்த்து மல்லிகைப்பூ பரிகசித்து தான். மதுரவல்லி தாயார்கிட்ட வந்து மறுபடியும் வாழைகள் மன்றாடின, எங்கள் பூ யாரும் வச்சுக்கொள்ள முடியாத ஆகிடுது, சுப நிகழ்ச்சிகளில் வாசலில் கட்டுறாங்க, அதோடு சரி, ஆனால் உள்ளே வந்தால் வாழைப்பழம் வச்சாலும் சரி, எங்களுக்குடைய பூக்கு ஒரு ஏற்றம் இல்லையே என்று வாழைப்பூக்கள் சொன்ன பொழுது வாழை மரங்களை பார்த்து பிராட்டி சொன்னால், யார் என்ன செஞ்சாலும் சரி, எந்த பூவாக இருந்தாலும் நீங்கள் இல்லாமல் யாரும் அதை அணிஞ்சிக்க முடியாது. ஆமாம், வாழை நாரை வச்சு தான் பூக்களை கட்டணும். உடனே சிலர் கேட்பாங்க என்கிட்ட, ஏங்க இப்போ நூலில் கட்டுறாங்களே அப்படின்னு. இதை பற்றி முக்கியமான கருத்து இந்த விஜய் டிவி நேயர்கள் எல்லாரும் மனசில் வச்சுக்க வேண்டியது. இறைவனுக்கு நாரால் கட்டின பூ தான் பிடிக்கும். அது வேறு நூலால் கட்டின பூவை எனக்கு அர்ப்பணித்தால் எனக்கு சந்தோஷம் இல்லை என்று பகவான் சொல்லியதாக சுவாமி வேதாந்த தேசிகன் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆகையினால் வாழை நாரை வைத்து தொடுத்த பூக்கள் தான் இறைவனுக்கோ இரவிக்கோ அர்ப்பணிக்க வேண்டிய தகுதியை பெற்றவை. இதை மனதிலே வைத்து கொண்டு நாம் சொன்னோம் என்றால், இப்பொழுது டவுன்களில் வாழை நாரில் வச்சு கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும். அதெல்லாம் நூலில் வச்சு கட்டுறது ஈஸியாக இருக்குன்னு நினச்சி கட்டிடுறாங்க. ஆனால் மார்க்கெட்டில் டிமாண்டு பொறுத்து தான் சப்ளை.
நாம் வாழைநார் தான் வேணும்னு கேட்டால் நிச்சயமாக அவர்களும் வாழைநாரிலே தொடுத்து கொடுப்பார்கள். இது ஒரு தகவல் உங்களுக்கு சைடில். ஆனால் இப்போ வாழையை பாருங்கள், எல்லாமே பயன்படுறது. அப்படி எல்லாம் பயன்பட்டு அதுக்கு எண்டில்லாத உபயோகத்தில் இருப்பதனால வாழை பிராட்டியை போலத்தான் இருப்பதாக சொல்லித்தான். பிராட்டிக்கு என்னன்னா எண் கிடையாது. எண்டுன்னா பிராட்டிகிட்ட உள்ள கல்யாண குணங்களுக்கு அளவு கிடையாது. கல்யாண குணங்களுக்கு ஒரு பட்டியல் போடலாம். அன்னை மதுரவல்லி தாயாரிடம் என்னென்ன கல்யாண குணங்கள் இருக்கின்றன? கல்யாண குணங்கள்னால் மங்கள குணங்கள்.